ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை பொது தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. நாளை நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது? பொது தேர்தலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவை. பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு குறித்த வர்த்தமானி வெளியானது. குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகாத பிள்ளையார். அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு அறிவிப்பு. சீனாவின் ஊஹாய் நகரில் உடற்பயிற்சி செய்தவர்கள் மீது கார் மோதி 35 பேர் பலி. இலான் மாஸ்க், விவேக் ராமசாமி ஆகிய இருவருக்கும் புதிய பதவியை வழங்க ட்ரம்ப் முடிவு. உள்நாட்டுச் செய்திகள். பத்தாவது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டுக்கான தேர்தலில் 8888 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,70,40,354 ஆகும். நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்காளர் அட்டை கிடைக்காமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், அரச சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, வயோதிப அடையாள அட்டை, மத தலைவர்களுக்கான அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 64,000 ஆகும். 2024 பொது தேர்தலின் வாக்குப்பதிவை கண்காணிக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கண்காணிப்பாளர்கள் இணைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் நாளை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு பெட்டிகளையும் அதிகாரிகளையும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 534 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வனைத்து வாக்கு சாவடிகளுக்குமான வாக்கு பெட்டிகள் இன்று காலை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் மூலம் காமினி மத்தியமா வித்தியாலயத்திலிருந்து வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் நாளை நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 6,05,292 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் 10,000 அரசு அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ளதாகவும் சுமார் 650 வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 2,500 போலீசார் மற்றும் இராணுவ அதிகாரிகள் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக காமினி மத்தியமா வித்தியாலயமும் நுவரெலியா மாவட்டத்தில் மாவட்ட செயலகமும் வாக்கெண்ணும் மத்திய நிலையங்களாக செயற்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை காலை 7 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடைபெறும். பொதுமக்கள் தமது உரித்தான வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை உரிய நேரத்தில் செலுத்த வேண்டும் எனவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்ததாக நுவரெலியாவில் இருக்கும் எமது செய்தியாளர் சொஹேல் தெரிவித்தார்.
பொதுத் தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒரு வாக்கினை வழங்கலாம் என்பதுடன் அதனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழு ஒன்றுக்கு வழங்க முடியும். அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுக்களின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு முன்னால் உள்ள வெற்று பெட்டியில் புல்லடியிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்த வேட்பாளர்கள் 3 பேருக்கு மாத்திரம் விருப்பு வாக்கினை வழங்க முடியும். வாக்குச்சீட்டில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் என ஒதுக்கப்பட்டுள்ள விருப்பு இலக்கத்திற்கு புல்லடியிட முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதற்காக தூர பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்காக விசேட போக்குவரத்து சேவை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை விசேட பஸ் சேவையை நடத்த உள்ளதாக அதன் தலைவர் ரமல் சிறிவர்தன தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தலுக்காக தூர பிரதேசங்களுக்கு செல்லும் மக்களுக்காக தினசரி ரயில் பயணங்களுக்கு மேலதிக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துணை பொது மேலாளர் NJ இடிபோல தெரிவித்தார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களை தேர்தல் சேவைகளுக்காக பயன்படுத்துவதால் நாளை வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரையின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலினூடாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறும் என ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட 2024 நவம்பர் 12ஆம் தேதி 2410 கோடு 2ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறால் பண்ணை ஒன்றை உருவாக்குவதற்காக வில்பத்துக்கு அருகிலுள்ள விடத்தல் தீவு பாதுகாப்பு வனப்பகுதியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்காக அரசாங்கத்தின் வன ஜீவராசிகள் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் நீடித்துள்ளது. விடத்தல் தீவு பாதுகாப்பு வனப்பகுதியிலிருந்து 168 ஏக்கரை விடுவிப்பதற்கான குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. துரைராஜா, HMT நவாஸ் மற்றும் ஜனகடி சில்வா ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இடைக்கால உத்தரவை ஜூலை 29ஆம் தேதி வரை நீடிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் இதுவரை முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல் தொடர்பில் பிரித்தானிய சேனல் 4 தொலைக்காட்சியில் அவரது முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வெளியிட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசாராலும் இராணுவத்தினராலும் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை அருகிலுள்ள போலீசாரிடம் 2024 டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் அமைப்புகள் மற்றும் அரச நிர்வாகிகள் ஆகியோரின் இலங்கை போலீசாராலும் மற்றும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர்கள் மற்றும் வெடிமருந்துகள் இருப்பதை பாதுகாப்பு அமைச்சு அவதானித்துள்ளது. மேலும் இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பெற்ற நபர்களின் பெயர் பட்டியல் இலங்கை போலீசாரிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை போலீஸ் காவலில் எடுக்க அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவை வழங்குமாறு ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தால் அதனை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை போலீஸ் அதிகாரிகளுக்கு பெற்றுக் கொடுத்து ஆதரவு வழங்குமாறும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவிக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடமையாற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால்
போதைப் பொருளை கொண்டு வந்த சந்தேகத்தின் பேரில் சியரா லியோன் நாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்கேன் பரிசோதனை செய்தபோது அவர் உடலில் மறைத்து போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. 32 வயதான சந்தேக நபர் துருக்கி விமானம் ஒன்றின் ஊடாக நாட்டுக்கு வந்துள்ளார். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் விழுங்கிய போதைப் பொருள் அடங்கிய 17 குளிசைகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மற்றும் போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் கொக்கைன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி சுமார் 13 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருந்துவத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெல்லபிட்டிய ஜனபதய பிரதேசத்தில் உள்ள தேயிலை மலையில் நேற்று காலை சிறுத்தை ஒன்று தேயிலை மரத்தில் உள்ள கம்பியில் சிக்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கம்பளை வனஜீவ அதிகாரிகள் மற்றும் குருந்துவத்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுத்தையை பாதுகாப்பாக மீட்பதற்கு ரந்தனிகள வனஜீவ வைத்தியர் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுத்தையை மயக்கமடை செய்து கூட்டில் அடைத்து கொண்டு சென்றனர். ஆட்பதிவு திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. 2024 நவம்பர் 14ஆம் தேதியன்று ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவை உட்பட அனைத்து பொது சேவைகளும் இயங்காது என்று திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் குறித்த சேவைகள் நடைபெறாது என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடைந்துள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக இன்று முதல் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானத்தை குடித்த 4 பேரில் 2 உயிரிழந்துள்ளதாக செய்தியொன்று பிட்டிகள பகுதியில் பதிவாகியுள்ளது. ஏனைய 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிட்டிகள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மத்தக பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவரின் வீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மதுபானத்தை நேற்று முன்தினம் இரவு 4 பேர் குடித்துவிட்டு ஒவ்வாமை காரணமாக எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மத்தக மார்குட பகுதியை சேர்ந்த தர்மபால என்ற 60 வயதுடைய நபரும் ஹாரிசன் விஜயரத்ன என்ற 78 வயதுடைய நபருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பரீட்சை சான்றிதழ்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சை திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளுக்காக திணைக்கள பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையினால் நவம்பர் 14ஆம் தேதி பரீட்சை சான்றிதழ்கள் வழங்கப்பட மாட்டாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினத்திற்கான சாதாரண மற்றும் இணையவழி சேவைகள் இயங்காது என திணைக்களம் அறிவித்துள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். சீனாவின் ஊவாய் நகரில் உள்ள மைதானம் ஒன்றின் முன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த மக்கள் மீது கார் ஒன்று அதிவேகமாக மோதியதில் அங்கிருந்த ஏராளமானோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 43 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 62 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் விவாகரத்தின் பின்னர் ஏற்பட்ட சொத்து தீர்வின் போது ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான மன அழுத்தம் காரணமாகவே இந்த நபர் இவ்வாறு செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தற்போது கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனால் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள முடியவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பிரபல தொழிலதிபர் இலான் மாஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியான விவேக் ராமசாமி ஆகிய இருவருக்கும் புதிய பதவிகளை வழங்க இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய அரசாங்க திறன் துறையை வழிநடத்த நியமிக்கப்பட்டுள்ள நபர்கள் குறித்த தகவலை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலான் மாஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் இணைந்து அரசின் திறன் துறையை வழிநடத்துவார்கள் என கூறியிருந்தார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் சிறந்த துடுப்பாட்ட வீரரான நீல் மெக்கன்சி இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சி ஆலோசகராக குறுகிய காலத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் இலங்கை அணியின் சில வீரர்களுடன் இணைந்து பணியாற்றப் போவதாக இலங்கை கிரிக்கெட் அறிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கை அணியின் வீரர்கள் சிலர் போட்டிக்கு முந்தைய பயிற்சிக்காக நேற்று முன்தினமிரவு தென்னாப்பிரிக்கா நோக்கி புறப்பட்டனர். தனஞ்சய டி சில்வா, திமுத் கருணாரட்ன, ஏஞ்சலா மேத்யூஸ், தினேஷ் சந்திமால், லைரு குமார, பிரபாத் ஜெயசூரிய, நிசான் பீரிஸ், மிலான் ரத்நாயக்க, கசுன் ராஜித மற்றும் லசித் அமுதனிய ஆகிய வீரர்களே இவ்வாறு தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளனர். தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி நவம்பர் 27ஆம் தேதி டர்பனில் ஆரம்பமாக உள்ள நிலையில் 2வது டெஸ்ட் போட்டி டிசம்பர் 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. நாணயமாற்று வீதம். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.